இன்னை வரைக்கும் நமக்கு நம்முடைய நஃப்ஸிடத்தில் கேட்டு சரியான ஒரு பதில் கிடைக்காத விஷயம். சகோதரர் அவர் சொன்னார்கள், தஸ்கியத் நஃப்ஸ் இல்லாமல் போனால் என்ன இபாதத்து இருக்காது. சொல்லப்போனால் இபாதத்தை சரியாக செய்கிறோமா என்று நாம் நம்முடைய நஃப்ஸிடத்தில் ஒரு சுய பரிசோதனை செய்து கொண்டால் சிலர் அதற்கு ரைட் ஆன்சர் போட்டுக்கொள்ள முடியும். சரியா இல்லையா நான் சொல்றது? சிலர் என்ன செய்ய முடியும்? இப்போ நம்ம இந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற எல்லாராலும் எல்லா இபாதத்துகளையும் நாம் பேணி வருகிறோமா என்று கேட்டால் பலரால் ஆம் என்று பதில் சொல்ல முடியாமல் போகலாம். ஆனால் ஒரு சிலர் என்ன செய்ய முடியும்? நிச்சயமாக அல்ஹம்துலில்லாஹ், ஃபஜர் முன்சுன்னத் தொழுது விட்டேன், ஃபஜர் ஜமாத்தா தொழுது விட்டேன், துஹருடைய முன்சுன்னத் தொழுது விட்டேன், ஜமாத்தா துஹரை தொழுது விட்டேன், அதுபோன்று மற்ற இணை வக்து தொழுகைகள் எல்லாம் என்ன செஞ்சுட்டேன் நான் முன்பின் சுன்னத்துகளை பேணி, சில போது அதையும் தாண்டி நஃபீல்களை எல்லாம் பேணி நான் தொழுது விட்டேன் என்று சொல்லலாம். ஆனால் நம்ம இடத்துல அதே நம்மை பார்த்து நாமே ஒரு கேள்வி கேட்கிறோம், என்ன நம்முடைய நஃப்ஸை நாம் பரிசுத்தப்படுத்தி விட்டோமா என்றால் அதற்கு என்ன பதில்? என்ன பதிலாக இருக்கும்? இல்லை, இன்னும் அதில் குறை இருக்கு. அதான பதில். அது அந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதனால தான் அல்லாஹ் இஸ்லாம் அதை தான் நம்முடைய வெற்றிக்கான ஆதாரமாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தஸ்கியத்து நஃப்ஸ் தான் நம்முடைய மறுமை வெற்றிக்கான அடிப்படை ஆதாரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.